தமிழகத்தில் வரும் 8, 9 ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 8ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 9ஆம் தேதி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு வெளியூர் பயணிகளிடம் தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க போக்குவரத்து துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மிலாடி நபி மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக வெளியூர் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்கின்றனர். வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகளிடம் தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிக்கின்றனர். அவற்றை தடுக்க மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் மற்றும் போக்குவரத்து சோதனைச் சாவடி ஆய்வாளர்கள் ஆகியோரை கொண்டு சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு அபராதம் விதித்து பேருந்தை சிறைப்பிடித்தும் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் திறன் மேம்பாட்டுக்கான தேசிய சிறப்பு மையம் அமைப்பதற்கு சிங்கப்பூர் உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் நாடுகளிடையே திறன் மேம்பாடு, உற்பத்தி, விண்வெளி, தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டது. பின்னர் இரு நாடுகளின் தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் அளித்து வரும் ஆதரவிற்கும் சிங்கப்பூர் பிரதமர் வாங் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். சிங்கப்பூரிலிருந்து இந்தியாவில் பெரிய அளவிலான முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றும் கடந்த ஆண்டு கையெழுத்தான செமிகண்டக்டர் சுற்றுச்சூழல் அமைப்பு கூட்டு ஒப்பந்தம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு ஒரு புதிய திசையை அளித்துள்ளது என்றும் அவர் கூறினார். செமிகான் இந்தியா மாநாட்டில் சிங்கப்பூர் நிறுவனங்கள் தீவிரமாக பங்கேற்பது முக்கியமான நிகழ்வு என்றும் சென்னையில் திறன் மேம்பாட்டுக்கான தேசிய சிறப்பு மையம் அமைக்க சிங்கப்பூர் உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதியில் இந்தியா சிங்கப்பூர் ஹேக்கத்தானின் அடுத்த சுற்றை நடத்த முடிவு செய்துள்ளோம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியாவின் திறன் மேம்பாட்டு பயணத்திற்கு சிங்கப்பூர் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் தெரிவித்தார். டெல்லியில் பிரதமர் உடனான சந்திப்புக்கு பிறகு கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சிங்கப்பூர் பிரதமர், இந்தியாவின் மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீட்டாளராக சிங்கப்பூர் உள்ளது என்றும் இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீட்டில் வரவில் 25% கொண்டுள்ளது என்றும் தெரிவித்தார். சென்னையில் உள்ள தேசிய சிறப்பு மையத்திற்கு உலகளாவிய கூட்டாளியாக இருக்க இந்தியாவின் அழைப்பை ஏற்றுக்கொள்வதில் பெருமைப்படுகிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசின் கருத்துக்களை எடுத்துரைத்தார். தனிநபர் ஆயுள் காப்பீடு, தனிநபர் மருத்துவ காப்பீட்டு சேவைகளுக்கு வரி விலக்கு உள்ளிட்ட ஜிஎஸ்டி சீரமைப்புகளை தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வரவேற்றார். அதே நேரத்தில் மாநில வருவாய் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஜிஎஸ்டி திருத்தம் மூலம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களுக்கு மட்டும் உச்ச வரி வரம்பை அதிகரிக்கலாம் என்றும் அமைச்சர் பரிந்துரைத்தார். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு இழப்பீட்டு மேல் வரி விதிக்கும் காலத்தை அக்டோபர் முதல் 2 அல்லது 3 மாதங்களுக்கு நீட்டிக்க ஜிஎஸ்டி வரிமன்றம் பரிந்துரைத்துள்ளதால் தமிழ்நாடு அரசின் பரிந்துரைகளை சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிமன்றம் பரிசீலிக்கும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரும் 13ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சியிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கவும் விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு நாளுக்கு அமைப்பு ரீதியாக 2 மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தின் போது அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகள் குறித்து தவேக தலைவர் விஜய் பேச திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும்
சட்டத்தை தமிழகம் முழுவதும் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் அமல்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. இது தொடர்பான வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தை செயல்படுத்த அவகாசம் வேண்டும் என டாஸ்மாக் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் 3 உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் உற்பத்தி நிறுவனங்கள் காலி பாட்டில்களை வாங்க மறுத்துவிட்டதாகவும் விளக்கமளிக்கப்பட்டது. காலி மது பாட்டில்களை திரும்ப கொடுக்காததால் அதில் உள்ள தொகை வட்டியுடன் சேர்த்து 19 கோடி ரூபாயும், காலி மது பாட்டில்களை விற்பனை செய்ததன் மூலம் 25 கோடி ரூபாயும் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து திடக்கழிவு மேலாண்மை சட்ட விதிகளின்படி பாட்டில்களை நிறுவனங்கள் பெற வேண்டும், அது அவர்களின் கடமை என்ற நீதிபதிகள் காலி பாட்டில்களை வாங்க மறுத்த நிறுவனங்களுடன் மீண்டும் பேச்சு நடத்த உத்தரவிட்டனர். நவம்பர் 30ஆம் தேதிக்குள் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை தமிழகம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அக்டோபர் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சொத்துக்களை மீட்கவும் புனரமைத்து விரைவாக குடமுழுக்கு நடத்தவும் உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் கோயில் இணை ஆணையர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை மீது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி அடைந்துள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் கோயில் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் மனுதாரர் எந்தெந்த இடத்தில் ஆக்கிரமிப்பு உள்ளது என கூறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இதில் அதிருப்தியடைந்த நீதிபதி மனுதாரர் குறிப்பிட்டு சொன்னால்தான் தெரியுமா, கோயிலின் சொத்து ஆவணங்கள் உங்களிடம் இருக்கையில் நீங்களே நடவடிக்கை எடுக்கலாமே என காட்டமாக பதிலளித்தார். மேலும் கோயிலின் சொத்துக்கள் தொடர்பான ஆவண பதிவேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் அவர் உத்தரவிட்டார். வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான பிடிவாரண்டை செப்டம்பர் 15ஆம் தேதி அமல்படுத்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை துரைமுருகன் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 1,40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கிலிருந்து அமைச்சர் துரைமுருகன், அவரது மனைவி சாந்தகுமாரி ஆகிய இருவரையும் விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2017ஆம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வேலூர் சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்தது. பின்னர் இந்த வழக்கை விசாரித்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகன், அவரின் மனைவி ஆகியோரை நேரில் ஆஜர்படுத்த பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டிருந்தது. அமைச்சர் துரைமுருகன் நேரில் ஆஜராகாத நிலையில் அவருடைய மனைவி சாந்தகுமாரி நேரில் ஆஜராகி பிடிவாரண்டை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து சாந்தகுமாரிக்கு எதிரான பிடிவாரண்டை ரத்து செய்த நீதிபதி அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை வரும் 15ஆம் தேதி அமல்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டார். வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சனை எவ்வாறு கையாளப்படுகிறது என்பதை தெரிந்து அதை நம் நாட்டிலும் பின்பற்றலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது. சென்னையில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் அழைத்து செல்லப்பட்ட ராட்வீலர் நாய்கள் கடித்து சிறுவர், சிறுமியர், முதியவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஆக்ரோஷமான நாய்களை தடை செய்வது அல்லது முறைப்படுத்த சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்வேந்தன் என்ற வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி ஜி அருள்முருகன் ஆகியோரை கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தெருநாய் விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள உயர் நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்டு வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற உத்தரவிட்ட நீதிபதிகள் ராபிஸ் நோய் தாக்கிய நாய்களை எங்கு பராமரிக்கப் போகிறீர்கள் என அரசு தரப்புக்கு கேள்வி எழுப்பினர். அதற்கு தனி காப்பகங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. காப்பகங்கள் அமைக்கப்பட்டால் ராபிஸ் நாய்களுக்கு உணவளிக்க செல்வதற்கு யாருக்கு தைரியம் உள்ளது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து அதை நம் நாட்டில் பின்பற்றலாம் என யோசனை தெரிவித்தனர். ரஜினியோட கூலி திரைப்படம் செப்டம்பர் 11ஆம் தேதி OTTக்கு வரப்போகுது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த், அமீர்கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடிச்சிருந்த கூலி ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு.
படத்துக்கு விமர்சகர்கள் மத்தியில கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் காட்சிகள்னு படத்துக்கு செம்ம வசூல். இதுவரைக்கும் 550 கோடிக்கு மேல வசூல் செய்ததா கூறப்பட்டிருக்க நிலையில வர 11ஆம் தேதி அமேசான் பிரைம் OTT தளத்துல கூலி ஸ்ட்ரீம் ஆக போகுது.